வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கே கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நவராத்திரியை முன்னிட்டு தஞ்சையில் கொலு பொம்மைகள் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்தார். சிறு தானியங்களால் ஆன பிரதமர் மோடியின் உருவம் பிரம்மாண்டமாக வடிவமைத்து பள்ளி மாணவி உலக சாதனை. செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் சிறுதானிய உணவு திருவிழா கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தொடங்கி வைத்தார். தஞ்சை நவராத்திரியை முன்னிட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்தார். நவராத்திரி விழா அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை இன்று தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். கண்காட்சியில் களிமண், காகிதக்கூழ், பளிங்குத்தூள், மரம், கருங்கல் போன்றவற்றால் தயாரிக்கப்பட்ட கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதில் கொலுப்படி செட், கிரகப்பிரவேச செட், நவக்கிரகங்கள் செட், தசாவதாரம் செட், கல்யாண செட் உட்பட பல்வேறு வகையான கொலு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் ராஜஸ்தான், கொல்கத்தா, புனே, புதுடெல்லி போன்ற பிற மாநிலங்களில் இருந்தும் கண்கவர் பொம்மைகள் வரவழைக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து கொலு பொம்மைகளுக்கும் 10% தள்ளுபடி வழங்கப்படுகின்றது. இதனை வாடிக்கையாளர்கள் பலரும் கண்டுகளித்து பொம்மைகளை வாங்கிச் சென்றனர். சிறு தானியங்களை கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் உருவத்தை பிரம்மாண்டமாக வரைந்து பள்ளி மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். சென்னை அடுத்த கொளப்பாக்கத்தை சேர்ந்த பிரதாப் செல்வம் என்பவரின் மகள் பிரெசி சிகைனா. இவர் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஓவியக்கலை மீது ஆர்வம் கொண்ட இவர் அதில் சாதனை படைக்க விரும்பி பிரதமர் மோடியின் புகைப்படத்தை வரையும் முயற்சியில் ஈடுபட்டார். பிரதமர் மோடியின் பிறந்தநாளை ஒட்டி 600 சதுர அடியில் 800 கிலோ சிறுதானியங்களை கொண்டு பிரதமர் மோடியின் உருவத்தை பிரம்மாண்டமாக வரைந்து அசத்தினார். காலை 8:30 மணிக்கு தொடங்கி இரவு 8:30 மணி வரை தொடர்ந்து 12 மணி நேரம் ஓவியத்தை வரைந்து சாதனை படைத்துள்ளார். இவரது இந்த சாதனையை யுனெஸ்கோ நிறுவனம் உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவித்தது. படூரில் நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழா மற்றும் கண்காட்சியை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் நஞ்சில்லா உணவகம் என்ற தலைப்பில் உணவு திருவிழா மற்றும் உணவு கண்காட்சி நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவை தமிழக கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அத்துடன் முழுக்க இயற்கையால் ஆன நஞ்சில்லா பொருட்களின் விற்பனையை பார்வையிட்டு தயார் செய்யும் முறை குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த சிறுதானிய உணவுகளை பார்வையிட்டு விளைவிக்கும் முறை குறித்தும் கேட்டறிந்தார். அத்துடன் கைவினைப் பொருட்களும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் ஸ்டார் ஃப்ளோக்ஸ் மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர், அக்டோபர் மாதம் 2வது சீசன் நிலவுவது வழக்கம். அந்த வகையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2ஆம் சீசனுக்கான சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
அந்த வகையில் தற்போது ஸ்டார் ஃப்ளோக்ஸ் வகையை சேர்ந்த மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த ஸ்டார் ஃப்ளோக்ஸ் மலர்களை வசந்த காலத்தின் துவக்கத்தில் பூக்கும் தன்மை உடையது. வட அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த செடிகளில் நட்சத்திர வடிவில் பூத்து குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். ஓமலூர் அருகே வாரச்சந்தையை தூய்மை செய்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள தாராபுரம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தின் மையப்பகுதியில் வாரச்சந்தை செயல்பட்டு வந்தது. 100க்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டு காய்கறிகள் முதல் பலசரக்கு வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் கொரோனா காலத்தில் வாரச்சந்தை மூடப்பட்டது. அதன் பின்னர் வாரச்சந்தை செயல்பட்டு வந்த இடத்தில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்தன. ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் குப்பை கிடங்கு அமைத்து கொடுத்த பின்னரும் வாரச்சந்தையில் குப்பை கொட்டுவது தொடர்கதையாகி வருகின்றது. ஒரு சில கடைகள் மட்டும் செயல்பட்டு வரும் நிலையில் வாரச்சந்தை சுத்தம் செய்து சீரமைத்து தர வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாரச்சந்தை குப்பை கிடங்காகவும் மண்புல உரிமை கூடங்களாகவும் அது மட்டுமின்றி இயற்கை உரம் குளம் சொல்லி இது போன்ற பல இதங்களை பண்ணி கொரோனாவுக்கு பின்பு இந்த சந்தையை குப்பை கிடங்காக செயல்படுத்திய பஞ்சாயத்து நிர்வாகமும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களிடமும் பஞ்சாயத்து நிர்வாக கிராம சபையில் பல தீர்மான கூட்டங்கள், பல மனுக்கள், RTI மனு, எவ்வித மனுவுக்கும் இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை. இந்த வாரச்சந்தையில் அனைத்து சமுதாயத்திற்கும் ஒரு ஊன்றுகோலாக சிறப்பாகவும் இதாகவும் செயல்படுது. இந்த குப்பை கிடங்கை உடனடியாக அகற்றி மக்களின் வாரச்சந்தாக கொண்டு வர வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆற்காடு அருகே 6 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அரசு பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க வேண்டுமென மாணவ மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்கள் படும் துயரங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆறு மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அரசு பேருந்து சேவை. சரக்கு ஆட்டோவில் பள்ளிக்கு செல்லும் அவலத்தில் மாணவர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கூராம்பாடி கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர், பணிக்கு செல்வோர் மற்றும் பொதுமக்கள் வசதிக்காக அப்பகுதியில் ஒரே ஒரு அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. F7 என்ற தடம் எண் கொண்ட அரசு பேருந்து அப்பகுதிக்கு காலை 8:30 மணிக்கு வரும். இந்த பேருந்தில் அப்பகுதி மாணவ மாணவியர் பள்ளிக்கு சென்று வந்தனர். ஆனால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சாலை அமைக்கும் பணி மற்றும் மாணவர்களுக்கு விடுமுறை என்பதால் பேருந்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஆனால் நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை மீண்டும் தொடராததால் அப்பகுதி மக்கள் தற்பொழுது மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அதிலும் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர் படும் அவதியை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. தினமும் பள்ளி செல்வதற்கு அதிகாலையில் எழுந்து அவசரமாக தயாராகி சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று உப்புப்பேட்டை பேருந்து நிறுத்தத்திற்கு செல்கின்றனர். அங்கிருந்து ஆற்காடு, திமிரி போன்ற பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று வருகின்றனர். இதனால் பள்ளிக்கு செல்ல தாமதம் ஏற்படுவதால் அவ்வழியாக வரும் சரக்கு ஆட்டோ, லாரி போன்ற வாகனங்களில் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த பகுதியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எல்லாம் தினசரி இங்கிருந்து அந்த 2 கிலோமீட்டர் நடந்து சென்று தான் இப்பொழுது பள்ளிக்கு செல்லுகின்ற நிலை இப்பொழுது இருக்கிறது. அதெல்லாம் போக்கி நீக்கணும். அதுக்கு முன்னாடி வந்த பஸ்ஸை மீண்டும் இந்த பகுதிக்கு பஸ் வர வச்சாக்கா அந்த மாணவ மாணவிகள்லாம் வந்து சீக்கிரமாக பள்ளிக்கு சென்று அவங்க படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கின்றது காரணத்தினால பல முறை வந்து நாங்கள் போக்குவரத்து இருக்குது. இங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ஒரு மனுவை கொடுத்து அவங்ககிட்ட பேசணும். தகுந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதே போன்று மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்புவதும் பெரும் போராட்டமாகவே உள்ளது இந்த மாணவர்களுக்கு. எனவே தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மாணவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
காலையில் 8:30 மணிக்கு பஸ்ஸு வரும். இப்போ வரதில்ல. எங்கள் ஊரில் 50 மாணவர்களுக்கு மேலே படிக்கிறாங்க. இங்கே அங்கேருந்து 2 கிலோமீட்டர் வந்து பஸ் எடுத்தா இருக்குது. அதனால அரசு எதுனா உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்கள், பணிக்கு செல்வோர், மருத்துவமனைக்கு செல்லும் முதியவர்கள் என அனைவருக்கும் இதே நிலைதான். கிராமத்திற்கு வருவதே ஒரே ஒரு பேருந்து மட்டும். அதுவும் இல்லை என்றால் இந்த கிராம மக்களின் நிலை என்ன என்பதை அதிகாரிகள் எண்ணி பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமார். அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தேன், அரிசி மாவு, பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அகிலாண்டேஸ்வரி மற்றும் ஜலகண்டேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மங்கள வாத்தியங்கள் முழங்க உட்பிரகார உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி முழக்கங்களுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேளூரில் பழமை வாய்ந்த திரௌபதியம்மன் கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மகா கணபதி ஹோமம், காளையாக பூஜைகளை தொடர்ந்து புனித நீர் நிரம்பிய கலசங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோயில் கோபுரம் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் உற்சவ அம்மனுக்கும் மூலவருக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த கம்பளியம்பட்டியில் உள்ள கருப்பண்ண சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கணபதி ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் பக்தர்கள் முளைப்பாரி சுமந்து ஊர்வலமாக வந்தனர். அதனைத் தொடர்ந்து புனித தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீர் அடங்கிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கருப்பண்ணசாமி, முனியப்ப சுவாமி கோயில் கோபுரத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கந்தர்வக்கோட்டை அருகே சேரும் சகதியுமாக உள்ள மண் பாதையில் வாகனங்கள் வர முடியாமல் அவதியடைந்ததால் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த ராசாப்பட்டி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் வர முடியாமல் தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் கடந்த மாதம் 22 வயது இளைஞருக்கு பாம்பு கடித்த நிலையில் அவ்வழியாக ஆம்புலன்ஸ் வர முடியாததால் அவர் உயிரிழந்தார் என்றும் சோகத்துடன் கூறினர். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எமர்ஜென்சிக்கு கர்ப்பிணி பெண்கள், உடம்புக்கு முடியாதவங்க, ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்கள்லாம் இப்போ டயத்துக்கு போக முடியறதில்லை. ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதனால் வந்து எங்களுக்கு சீக்கிரமே வந்து இந்த ரோடு வசதி ஏற்பாடு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம எமர்ஜென்சியில் போகும்போது 108 தீயணைப்புப்படை எதுவுமே வர்றதில்லை. அவங்க வந்து அந்த சைடு வந்துருங்க, அந்த சைடு வந்துருங்க, வர முடியாது அப்படின்றாங்க. இதனால் பார்த்திங்கன்னா பாம்பு கடி இருந்தது, நெஞ்சு வலி போகிறவங்க, இந்த மாதிரிப்பட்ட நிறையா உயிரிழப்புகள் வந்து ரீசெண்டாகவே ஏற்படுத்திட்டு இருக்கு. காலங்காலமாக தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. நத்தம் அருகே கோவில் இடத்தில் உள்ள தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மந்தை முத்தாலம்மன் கோவில் கட்டப்பட்டு வருகிறது. இக்கோவில் அருகே தனிநபர் ஒருவர் தனது டிராக்டரை நிறுத்தி ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் அவரிடம் டிராக்டரை அகற்ற கோரியும் அவர் அதை மறுத்து கோவில் பணிகள் செய்வதற்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இதனை கண்டிக்கும் விதமாக 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர்.
இனி மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தஞ்சை அருகே நடைபெற்ற மின்னொளி கபடி போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே மாநில அளவிலான மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது. இரவு முதல் அதிகாலை வரை நடைபெற்ற இந்த போட்டியில் தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, மதுரை, சேலம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். இப்போட்டியினை தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி தொடங்கி வைத்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியினை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு 55,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. வீரர்களுக்கு முதலுதவி சேவைக்காக